இந்த மாதிரி சுண்டக்காய் தொக்கு செஞ்சு வச்சுட்டா, சும்மா 2 வாரத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். சுட சுட சாதத்துல கொஞ்சமா தொக்கும் நல்லெண்ணெயும் விட்டு சாப்பிடுங்க. சும்மா ஒவ்வொரு வாயும் அமிர்தமா இருக்கும். இந்த சுண்டக்காய் பார்க்கறதுக்கு குட்டி குட்டியா பட்டாணி மாதிரி தான் இருக்கும். ஆனா இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே நெறையா. சுண்டைக்காய காய வச்சு வத்தலா சாப்பிட்றத விட, இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். சுண்டைக்காயில அயர்ன் கன்டென்ட் நெறைய இருக்கிறதுனால, ரத்த சோகை, ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிறவங்கலாம் வாரத்துல 2 தடவையாச்சும் உங்க ஃபுட்ல சேர்த்துக்கோங்க. வாய்ப்புண், வயிற்றுப்புண் பிரச்சனைக்குமே இது ஒரு சூப்பரான மெடிசன். ஆஸ்துமா, மூச்சு திணறல், சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் இதை ரெகுலராக சாப்பிட்டா ப்ராப்ளம் நல்லாவே ரெடியூஸ் ஆகுது. இந்த வீடியோவோட டீட்டெயில் ரெசிபியை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரியான ரெசிபீஸ்க்கு நம்ம மீனோ ஸ்பைசஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.